டயர் மட்டும் மாட்டாமல் இருக்குது. டயர் மாட்டினா இது வந்து வேர்க்கடலை அடிக்கிறதுக்காக கொடுக்குறோம். வேர்க்கடலை உளுந்து ரெண்டுமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இதில் வேறு தானியங்கள் அடிக்கலாம் அப்படிங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய மிஷின் சைஸில். இதில் மக்காச்சோளம், கம்பு, ராகி, நெல் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி வேணும்னாலும் நம்ம வந்து ஒரு ஆளை விட்டு பறித்தா 2 மூட்டை வந்து ஒரு நாளைக்கு தான் பறிக்க முடியும். ஃப்ரீடம் ஃபார்மிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வந்து நம்ம சேனலில் என்ன கேட்டுருக்கீங்கன்னா, விவசாய இயந்திரங்களை பற்றி ஒரு விரிவான தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடைக்கு தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நம்ம கோயம்புத்தூரில் பொன்னுடையம்பாளையம் பக்கத்தில் பாலாஜி அவென்யூ அங்கே இருக்கிற ஸ்ரீ சாய் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ பாபா இண்டஸ்ட்ரீஸ் அங்கே தான் இருக்கும். இங்கே வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய புதுமையான இயந்திரங்களை வந்து உருவாக்கி விவசாயிகளுக்கு எளிய விலையில் கொடுத்துட்ருக்காங்க. அதோட ஓனர், அதோட நிறுவனர் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு, ஜெயபிரகாஷ் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கங்க. ஃப்ரீடம் ஃபார்மிங் நேர்கள் சார்பாக வணக்கம் சொல்லிக்கிறோம். வணக்கம். நம்ம ஸ்ரீ சாய் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ பாபா இண்டஸ்ட்ரீஸ், நீங்கள் எத்தனை வருடங்களாக இருக்கீங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சின்ன முன்னுரை மட்டும் நம்ம நேருக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இந்த தொழிலில் வந்து 90 இருக்கிறேங்க. சரிங்க. ஆனால் நான் கம்பெனி ஆரம்பித்தது வந்து 2001 தான். சரிங்க. 90 வந்து இந்த விவசாய சம்மந்தமாக கொஞ்சம் வேலை பண்ணிவிட்டு அதுக்கான தொழிலில் நாங்கள் வந்து விவசாயம் போய் சந்திக்கும் போது அவங்களோட தேவைகள் அதிகமாக இருந்துச்சு. அது நான் தொழில் செய்கிற இடத்துல வந்து அதுக்கான ஃப்ரீடம் கிடைக்காதனால நானே என்னோடய சொந்த முயற்சியில் கம்பெனி வச்சு இப்போது நாங்கள் எங்களுக்கு என்ன தோணுதோ, விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுற மாதிரி சில மிஷின்களெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ எந்த வருடம் தொடங்குனீங்க, இப்போ எவ்வளோ மிஷின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் வந்து நிறையா மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் 2001 ஃபஸ்ட்டு வந்து ஜனவரியில் நாங்கள் கம்பெனி வச்சோம். கம்பெனி வச்சு அது பார்த்திங்கன்னா அப்போ இருந்தே வந்து நாங்கள் வந்து த்ரெஷர் மிஷின், மெயினாக த்ரெஷர் மிஷின் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி. அப்போ கொஞ்சம் வந்து எங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு. இருந்தாலும் கூட நாங்கள் அது விடாமுயற்சி அது பண்ணி அதில் என்னென்ன புதுசாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எளிய வகையில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி பண்ணி அந்த விவசாயிங்க தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அவங்க வந்து தேவைகளை வந்து சொல்லும்போது அந்த தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணி தரும்போது அவங்க வந்து நம்மளை தொலைவி வந்து இது பண்ணி கொடுங்கன்னு ஒவ்வொரு ஐடியா கொடுத்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற ஐடியா தான் எது பெட்டராக இருக்கோ அதை எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து விவசாயத்தில் மிக முக்கிய பிரச்சனை என்னன்னா, வேலையாட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கான பராமரிப்பு அதை வந்து இதை பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து நவீன விவசாயத்துக்கு மாறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நவீன விவசாயத்தை குறிக்கோளாக கூட நீங்கள் மிஷின்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம். இப்போது நம்மளோட இண்டஸ்ட்ரியிலேருந்து எந்த மிஷின்ஸ் நல்லா போயிட்டுருக்கு, அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமாம், நாங்கள் வந்து நெல், கம்பு, ராகி, மக்காச்சோளம் அந்த மாதிரி அடிக்கிற நவீனமான மிஷின் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் இப்போ வந்து நம்ம 2008 ஆரம்பித்தோம் வேர்க்கடலை வந்து அடிக்கிற மிஷின். வேர்க்கடலை வந்து செடியிலேருந்து பறிக்கிற மாதிரி மிஷினும், வேர்க்கடலை நிலத்துலேருந்து தோன்ற மாதிரி பண்ணுற மிஷினும். வேர்க்கடலை நிலத்துலேருந்து தோன்ற மாதிரி மிஷின் வந்து ஒரு குறிப்பிட்ட காட்டுங்களுக்கு தான் செட் ஆகுது. ஆனால் அடிக்கிற மாதிரி மிஷின் வந்து எல்லா காட்டுக்கும் எல்லா கொடியும் அடிக்கிற மாதிரி வருது. ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்தியாவிலே செய்கிற மிஷினில் நம்ம மிஷின் வந்து காய் உடையாமல் அது கெட்டு போகாமல் எடுத்து தர முடியும். ஏன்னா காய் உடஞ்சிச்சின்னா கெட்டு போயிடும். காய் உடையாமல் கிராக் ஆகாமல் கெட்டு போகாமல் எடுத்து தர முடியும். அது வந்து நான் 2008 ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. அது படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போது இந்த ஒரு 3 வருஷமாக தான் அது வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் விவசாயிகளுக்கு தோராயமான விலையில் தான் கொடுக்க முடியுது. மற்ற கம்பெனியை காட்டிலும் பார்க்கும்போது நம்மளுக்கு தரமாகவும் இருக்கும், ரேட்டும் கொஞ்சம் குறைச்சி தர முடியும். அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் தென்னை மரம் ஏறுற மிஷின் வந்து அதுவுமே 2008 ஸ்டார்ட் பண்ணோம். அது வேற ஒருத்தர் செஞ்சது தான். இருந்தாலும் அவர் சக்ஸஸ் பண்ண முடியாமல் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணி அது கேரளாவுக்கு, மத்திய அரசாங்கத்தோட சப்சிடிக்கு, இதுக்கு எல்லாமே ரொம்ப வருஷமாக சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்களே தனியாக சப்ளை பண்ணுறோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலிமா கூட சப்ளை பண்ணுறோம். அதில் இளநீ வெட்டுற மிஷின் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதம் வந்து தேங்காய் வந்து மணிக்கு 1500 காய் கொப்பரைக்கு உடைக்கிறதுக்கு எல்லோரும் சிரமப்படுறாங்கன்னு ஒரு விவசாயி வந்து சொன்னார். அதுக்காக ஒரு 3-4 மாதம் ஸ்பின் பண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணி இப்போ அது நல்லா போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கி அது ஓடிட்டுருக்காங்க. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட நிறையா பேர்த்துக்கு ரீச் ஆகிருக்கு. தேவைகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா பக்கம் வர்றதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கம்மியாக செய்ய முடியல. அதை விட
அது பண்ணும்போது இப்போ விவசாயிங்களுக்கு வந்து ஆள் கூலியிலேருந்து எல்லாமே மிச்சப்படுத்தலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மணிக்கு 1500 காய் தர்றோம். நீங்கள் ஒரு நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் 12,000 காய் ஆச்சு. 50 பைசா வச்சாலுமே ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 7,500 ஆகிப்போச்சு. 6,000 ஆச்சு. 6,000 1000 சம்பளம் போனாலும் 5,000 20 நாளில் 1,00,000 எடுத்துடலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த காய் இருக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் முன்ன பின்ன 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நம்ம போட்ட முதலீடு எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் மிஷின் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு மிஷினுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். விவசாயிங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக என்ன அப்படிங்கிறது நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணி அதுக்கான மிஷினரி பண்ணிகிட்ருப்போம். இப்போ கூட வெங்காயம் நடுறது யார்கிட்டையுமே இல்லை. நம்ம இன்னும் அது லான்ச் பண்ணல, புதுசாக செஞ்சு வச்சுருக்குறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம அக்ரியில் டைய போட்டு தான் பண்ணணும். அது வந்து இது வரைக்கும் யாருக்கும் சப்ளை பண்ணலனாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுருக்குறோம். அது எங்கள்கிட்ட வந்து லேபர் பற்றாக்குறையினால் சீக்கிரம் கொடுக்க முடியல. அதே மாதிரி வெங்காயத்தாள் இருக்கிறதும் கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். அதுவுமே கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம மெஷின் இருக்க ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். ஒவ்வொரு மிஷின்ஸாக வந்து அண்ணன் வந்து அந்த மிஷின்ஸோட பர்பஸ் என்ன, அதோட விலை என்ன, அதோட செயல்முறை என்னன்னு உங்களுக்கு விளக்க போகிறாரு. நாங்கள் ஃபஸ்ட்டு செய்கிற இடத்துல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நிற்கிறது பார்த்து. ஆல்மோஸ்ட் இது வந்து இதுதான் இந்த மிஷினுங்க. இன்னும் டயர் மட்டும் மாட்டாமல் இருக்குது. டயர் மாட்டினா இது வந்து வேர்க்கடலை அடிக்கிறதுக்காக கொடுக்குறோம். வேர்க்கடலை உளுந்து ரெண்டுமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இதில் வேறு தானியங்கள் அடிக்கலாம் அப்படிங்களா அடிக்கலாம், கண்டிப்பாக அடிக்கலாம். ஆனால் அதுக்கான கொஞ்சம் நம்ம வந்து விவசாயிங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதில் கழட்டி மாட்டுற வேலை இருக்கும். இது ஆமாம். இதுன்னா அப்படி இல்லை. நீங்கள் வேர்க்கடலை போகணுன்னு அடிச்சுக்கலாம், உளுந்துன்னா ஒரு சல்லடை மட்டும் மாற்றி அடிச்சுக்கலாம். ரெண்டுமே 100% நல்லாமே வரும். இது வந்து கொஞ்சம் பெரிய மிஷின் சைஸில். இதில் மக்காச்சோளம், கம்பு, ராகி, நெல் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி வேணும்னாலும் இதுலேயே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி தர முடியும். இதுதான் இந்த மிஷின் பார்த்துங்க. இதுதான் பெரிய மிஷின். இது வந்து நம்ம டிராக்டர் ஆப்ரேட்டர் மூலியமாக தான் அடிக்க முடியும். டிராக்டர் ஆப்ரேட்டர், டிராக்டர் பிடிஓ ஜாயிண்ட் போட்டு தான் அடிக்க முடியும். இதோட விலை வந்து 4,5 லட்ச ரூபா வருது. ஆனால் இப்போ வந்து உளுந்து அடிக்கிறதுக்கும் பருப்பு ஐட்டு அடிக்கிறதுக்கும் நம்ம பண்ணித்தரோம். மேற்கொண்டு வேறு ஏதாவது தானியம்னா அதுக்கு உண்டானது கொஞ்சம் முன்ன பின்னா ரேட்டு வரும். ஒரு 30,000லேருந்து 50,000 60,000 வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். இது நிறையா கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. மற்ற மிஷினோட நீங்கள் போட்டி போட்டு நிறைய அடிக்கலாங்கிறத விட இது வந்து போட்டி போட்டு அடிங்க. ஆனால் வந்து மற்ற மிஷின் வந்து 2 மணி நேரம் அடிக்குது, எனக்கு வந்து 3 மணி நேரம் ஆகுது, இல்லை அது 1 மணி நேரம் அடிக்குது, 1.5 மணி நேரம் ஆகுனா அந்த வேர்க்கடலுக்கு உண்டான ஸ்பீடு தான் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒரு ஆளை விட்டு பறித்தா 2 மூட்டை வந்து ஒரு நாளைக்கு தான் பறிக்க முடியும் அதிகபட்சம். ஒரு 2 பேர் சேர்ந்தா 3 பேர் சேர்ந்தா 2 மூட்டை தான் பறிக்க முடியும் ஒரு நாளெல்லாம். இது அப்படி இல்லை. ஒரு ஏக்கரா அதிகபட்சம் 2 மணி நேரத்தில் அடித்து முடிச்சிடலாம் அதிகபட்சம். அது செடியோட வளர்த்தியை பொறுத்து. செடி குட்டையாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் அடிச்சிடலாம், வளர்த்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் கையில் பறித்தாலும் கூட அவ்வளோ சுத்தமாக இருக்காது, அந்தளவுக்கு சுத்தமாக எடுத்துடலாம். மண் மட்டும் காய வச்சு அடிக்கணும். செடி வந்து பச்சையாக போடணும். பச்சை செடி வணங்குற டைப்பில் போட்டோம்னா நல்லா வரும். இதில் என்ன ஒரு அமுத்தி எடுத்தால் பூரா பொடி பொடியாக வரும். மேலும் பல சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்.